உடனே இஸ்லாம் என்ன. ஏன்னா சஃப்வானும் நானும் ஹத்தீமிலே பேசிக் கொண்டிருந்தது இந்த உலகத்தில் எங்களை தவிர யாருக்குமே தெரியும். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இன்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் இஸ்லாமானதாக வரலாறு. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நீண்ட நெடிய தூரத்தில் நடந்த அந்த நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினான்? நெஞ்சம் விரிவடைந்தால் அதில் ஒளிவு ஏற்பட்டு விடும். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிவித்து தருவார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரிலே நின்று பயான் செய்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் அனுப்பிய படை பல்லாயிரக்கணக்கான மைலுக்கப்பாலை யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. பின்னாலே இருந்து எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்ற செய்தியை மிம்பரிலே நின்று கொண்டு சொல்கிறார்கள். யா சாரியா அல் ஜபல், அந்த படை தளபதி பேர் சாரியா, சாரியாவே படையை பார் என்று அல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவியிலே இருந்து கொண்டு அங்குள்ள நிலையை காட்டினான் என்றால் இதுதான் நெஞ்ச விரிவாக்கும். கல்வி பரிசுத்தமாக இருக்குமானால் நெஞ்ச விரிவாகி. ஒரு சமயம் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு வீட்டிலிருந்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு சந்திப்பதற்காக வந்தான். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அப்ப 3வது கலீஃபாவாக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். அவளை சந்திப்பதற்காக வந்தான். வர்ற வழியில அவனுடைய கண்ணில் ஒரு பெண் பட்டவன், அழகான பெண். ஒரு அழகான பெண்ணின் மீது அவனுடைய பார்வை பட்டது. உடனே முதல் பார்வை பட்டுச்சு, தப்பு கிடையாது, அடுத்து 2வது பார்க்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ ரோட்ல போறீங்க, எதிர்பாராத விதமாக உங்களுடைய பார்வை ஒரு பெண் மேல பட்டுச்சுன்னா முதல் பார்வை ஜாயிஸ், அடுத்த பார்வை கூடாது. ஒலைசத்திலக்கல் ஆகிறா ஃபைன்னலக்கல் ஊலா, ஒலைசத்திலக்கல் ஆகிறா. முதல் பார்வை உனக்கு ஜாயிஸ், 2வது பார்வை கூடாது. முதல் பார்வை ஜாயிஸ் சொன்னதுல அதுக்கு அப்ப முதல் தடவை நல்ல உத்து பார்த்துக்கலாம். அதுக்கு முதல் பார்வை ஜாயிச்சுட்டாங்களே. எதிர்பாராத விதமா பட்டுட்டா அந்த முதல் பார்வை ஜாயிது அப்படி அர்த்தமே தவிர எடுத்தோடனே முதல் பார்வை ஜாயிது ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ பார்வை பட்டுடுச்சு. இருந்தாலும் அவங்க மனசுல அந்த பெண்ணுடைய அழகு கல்பை விட்டு மறையும். சில நேரங்கள்ல மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை, இது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய ஒன்று. அந்த பெண்ணை பார்த்துட்டு பார்வையை திருப்பிட்டாலும் கூட அந்த பெண்ணுடைய சிந்தனை, அந்த பெண்ணுடைய அழகு இந்த திகனை விட்டும் இந்த மறையல். அந்த பெண்ணுடைய அழகை பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டே வந்தான். இந்த சீத்தானுடைய பெரிய வஸ்வசா. ஒரு பெண்ணுடைய அழகையும் அப்படியே கல்வில போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு பெண்ணுடைய குரலை கேட்டான், அந்த குரலும் அப்படியே காதுல ரீங்காரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பெண்ணுடைய அழகை பத்தியே செஞ்சுட்டு வர்றான். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறான். சொன்னாங்க, இப்ப ஒரு ஆள் உள்ள வர்றாரு, அவருடைய கண்ணில் விபச்சாரத்தின் அடையாளம் இருக்கிறது. இப்பொழுது ஒரு உள்ளே நுழைகிறார், அவருடைய 2 கண்களில் விபச்சாரத்தின் அடையாளம் இருக்கிறது. ஒரு பெண்ணை பார்க்கறது இருக்குதே, அது கண்ணுடைய விபச்சாரம். ஹதீஸ்ல வருது, ஒரு பெண்ணுடைய அழகை பார்ப்பது இருக்கிறதே, அதுதான் இப்லீசுடைய நஞ்சு துவைக்கப்பட்ட அம்புகளில் வரும். இப்லீசுடைய நஞ்சு துவைக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்நிய பெண்ணை பார்க்கறதை விட்டுட்டான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானுடைய சுவையை சுவைக்க செய்வான். யார் அந்நிய பெண்ணியை பார்க்கிற அந்த ஹராமான பார்வையிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு ஈமானின் சுவையை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சுவைக்க செய்வான். ஹதீஸ்ல வரும். அப்போ உள்ள நுழையும் பொழுது ஒருத்தர் வர்றாரு, அவரு கண்ணு ஜினாவுடைய அசர் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு தூக்கி மாறி போகுது. நாம ஒரு பெண்ணை பார்த்தது, ஒரு ஆள் வர்றாரு கண் விபச்சாரத்தோட வர்றாருன்னு சொல்றாங்களே, இது எப்படி இவருக்கு தெரிஞ்சு? வஹயும் பஅத நுபுவா, நபித்துவத்திற்கு பிறகு கூட வஹி வருமா அப்படின்னு கேட்ட போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா இருந்தாங்க, நபியாக இருக்கிற போது நபிமார்களுக்கு வஹி வரும். அப்ப ஒரு செய்தியை, மறைவான செய்தியை நீங்க சொல்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு வஹி வருதான்னு கேட்டாங்க. நபித்துவத்திற்கு பிறகு வஹி வராது. ஆனால் ஒரு மனிதன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதாலே ஏற்படக்கூடிய அந்த பராசத்து இருக்கிறது. பராசத்துன் சாதிகத்துன் பித்தஹீரில் கல்வி, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதனாலே ஏற்படக்கூடிய அந்த பராசத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் விரும்புவது போல இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் இந்த உள்ளம் விரிவடைந்து. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ பிரதான கடமைகளை மட்டும் செய்கிறாய், உபரியான வழக்கங்களை செய்யாவிட்டாலும் உன் கல்வை குரோதத்திலிருந்தும் பொறாமையிலிருந்தும்
பாதுகாத்துக் கொண்டால் நீ என்னோடு இருப்பாய். அடுத்து சொன்னா உன்னுடைய நாவை 2 வஸ்துக்கள் இருந்து பாதுகாத்தான். ஒன்னு பொய் சொல்வது, கோல் சொல். ஒரு மனிதன் நாவை பற்றி லேசாக நினைக்கிறான். இந்த உலகத்துல அதிகமான மனிதர்கள் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமே இந்த நாவு தான். மனிதர்களை நரகத்தில் முகம் குப்புற வீழ்த்துவது நாவுகள் செய்கிற அறுவடைகள் என்று வேறல்ல. நாவுகளுடைய அறுவடையினாலேதான், நாவுகள் செய்கிற பாவத்தின் காரணத்தினாலேதான் ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்கிறான். பொய் சொல்லக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய காலத்துல மழை இல்லாம மக்கள்லாம் ரொம்ப பஞ்சம், கஷ்டப்பட்டாங்க. அப்ப மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மழைக்காக துவா செஞ்சாங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டு, இன்னைக்கும் மழை இல்லைன்னா துவா செய்யும். அல்லாஹ் மலேசியா பொறுத்தவரை எல்லாம் மழையை பெய்ய வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு செழிப்பான நாடாக இருக்கு. அல்லாஹ் எல்லா நாட்டையும் செழிப்பாக்குவானா, எல்லா மக்களுடைய சிரமங்களையும் எல்லாம் நீக்குவானா, மக்களுடைய வறுமைகளையும் கஷ்டங்களையும் போக்கி செழிப்போடு வாழ்ந்து அந்த செழிப்பு நல்லா மக்கள் செய்வதற்கு அல்லாஹ் காரணமாக ஆக்குவானா. மழை இல்லாம மழைக்காக எல்லா மக்களையும் திரட்டிக்கிட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்ச மழை பெய்யல. யா அல்லாஹ், நான் எல்லா மக்களையும் திரட்டிக்கிட்டு இடத்துல பிரார்த்தனை செஞ்ச துவா செஞ்சேன், மழை பெய்யலையே என்று சொன்ன போது அவெல்லாம் சொன்னா, உங்களை ஒரு கோல் சொல்ற ஒருத்தர் இருக்கிறான், அதனாலதான் நான் இந்த துவாவை ஏத்துக்கல. நம்மாமும் இந்த மஜ்லிஸ்ல கோல் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான், அதனாலதான் நான் உங்களுடைய துவாவை அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு. யாரெல்லாம் யாரும் சொல்லு, நானே கோல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டு என்னையே கோல் சொல்ல சொல்றேன். அல்லாஹ் அப்ப உடனே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோல் சொல்ற ஆள் இருந்தா தயவு செய்து அவர் இஸ்திக்பார் பண்ணுங்க, தௌபா பண்ணுங்க. அவர் தௌபா பண்ண அப்புறம் துவா செஞ்சாங்க, மழை பெய்தது என்பது வரலாறு. அப்ப நாவல கோல் சொல்றது, கோல்னா என்னங்க, இல்ல சொல்றது, ஒருத்தர் பேசுறத போய் அப்படி இன்னொருத்தர் போய் சொல்றது, அது தவறான விஷயம், சொல்லவே கூடாது. அதுபோல பொய் சொல்லக்கூடாது. ஒரு மூமின் பொய்யனாக இருக்க மாட்டான். ஹதீஸ்ல ஈமானுக்கும் பொய்யுக்கும் முரண்பட்டது, ரெண்டும் முரண்பாடான. ஒரு மூமின்ட்ட கோழைத்தனம் கூட வந்துடலாம், கஞ்சத்தனம், ஒரு ஹதீஸ்ல கஞ்சத்தனம் கூட சில நேரத்துல வந்துடலாம். ஆனா பொய் வரக்கூடாது. நம்ம பொய் சொன்னா பொய் சொல்லிதான் நம்ம வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்கணும். ஹதீஸ்ல வருது, பொய் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை இழக்க செய்து. பொய்யினால ஒரு மனிதனுடைய வியாபாரம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் இல்லாம போயிடுங்கிறான். ஆகவே இந்த நாவை பொய்யிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும், கோல் சொல்றது பாதுகாத்து. அப்படி பாதுகாத்துக் கொண்டால் என்னோடு இருப்பார். அடுத்தவருடைய கண்களை 2 விஷயங்களிலிருந்து பாதுகாத்து. கண்ணை பொறுத்தவரை அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டவைகளை பார்க்கக்கூடாது, ஹராமான பார்வை. அதுபோல இன்னொரு மூமினை ஏளன கண் கொண்டு பார்க்க, ஹராமானதையும் பார்க்க கூடாது, ஒரு முஸ்லிமை கேவலமாகவும் பார்க்க. ஆக கண்ணை இந்த 2 நிலையிலிருந்து நீ பாதுகாத்துக் கொண்டால் நீ என்னுடனே இருக்க. அப்போ இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை பெற வேண்டுமானால் அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை செய்வதோடு தீய குணங்களிலிருந்து, கெட்ட குணங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து நற்குணங்களை, உயர்ந்த பண்புகளை நாம் வாழ்க்கையிலே அணிகலன்களாக கொண்டு அவர்களை நகைகளாக அணிந்து இந்த உலகத்திலே வாழ்வோமையானால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும், சுவனத்தை பெற முடியும். அந்த சுவனத்திலே கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமருகிற பாக்கியத்தை பெற முடியும். எனவேதான் இஸ்லாத்தில் நற்பண்புகளுக்கு மிகப்பெரிய சிறப்பு தரப்பட்டிருக்கிறது. அது தீனுடைய மற்றொரு பகுதியாக இருக்கிறது. எனவே தீனுடைய இந்த மற்றொரு பகுதியை நாம் அலங்கரிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2லும் மிக உயர்ந்த நிலையிலே இருந்தார். நபித்துவத்திற்கு முன்னாலேயே, இபாதாத்துகள் எல்லாம் கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலே, நபித்துவம் வருவதற்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த உயர்ந்த குணங்களை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நீங்கள் இடபந்துக்களை ஆதரித்து நடக்கிறீர்கள்,
வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்று உயர்ந்த பண்புகளை எல்லாம் சொல்லி, இந்த உயர்ந்த பண்புகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே உங்களுக்கு தரப்பட்ட இந்த பொறுப்புகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும் என்று சர்டிபிகேட் வழங்கினார்களே, அந்த நற்பண்பு இஸ்லாத்திற்கு பிறகும் அந்த நற்பண்புகளை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே சங்கை மிக்க குணங்களை போதித்து அவைகளை நடைமுறைப்படுத்தி சம்பூர்ணமாக்குவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக். இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டதெல்லாம் சங்கை மிக்க குணங்களை நான் பரிபூர்ணமாக்கி செல்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் வாழ்க்கையில நற்குணங்களை மேற்கொள்ள வேண்டும். வலிமாவுடைய வரலாற்றை எல்லாம் படித்து பார்த்தால் எவ்வளவு ஆச்சரியமான வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நற்பண்புகள் என்ற தலைப்பில் நிறைய எழுதுகிறார். அதுல ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். பெரியார்கள் எல்லாம் தம்மை எவ்வளவு தாழ்வாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, அபூ உஸ்மானுல் ஹியரி அப்படிங்கிற ஒரு பெரியார வாங்க வீட்டுக்கு விருந்துக்கு அப்படின்னு கூப்பிட்டு போனேன். எங்க விருந்துக்கு கூப்பிட்டா போகணும், அது ஒரு சுன்னத்து. சரின்னு போனேன். வீட்டுக்குள்ள போனோன்னே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறேன். எப்படி இருக்கு, இங்க வர்றதுக்கு ஒன்றும் வேலையே இல்லையே இப்படி சொன்னோன்னு போயிட்டான். நம்மளா இருந்தா ரோஷம் வரும். நம்மளா இருந்தாங்க எது கூப்பிட்டு நீ கேட்க சொல்றேன்னு நான் சொல்லிடுவேன். நல்லா இப்படி சொன்னோன்னு போயிட்டான். மறுபடியும் போய் வாங்க ரெண்டாவதையும் போனாங்க. ரெண்டாவதையும் அதே மாதிரி எதுக்கு வந்தீங்க அப்படின்னு போயிட்டான். மூணாவதையும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி. 4 தடவை அந்த மாதிரி பண்ணாங்க. 4ஆவது தடவை அவங்க கையை பிடிச்சிட்டு, நான் அவங்களை சோதித்து பார்க்கறதுக்காக தான் இப்படி செஞ்சேன். உங்களை பெரிய மகான் சொல்றாங்க, உங்கள்ட்ட நற்குணம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய நற்குணம் எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்க்கத்தான் இப்படி செஞ்சேன். உண்மையிலே பெரிய ஆள், நீங்க பெரிய மகான், நான் ஒத்துக்கொள்கிறேன். அவங்க சொல்றாங்களா, இது என்னப்பா பெரிய குணம், நாயிட்ட உள்ள குணம் தான் அப்படின்னா. என்ன பெரிய மகான் புகழ்ற, அப்படி என்ன பெரிய இடத்துல உயர்ந்த குணம் வந்துருச்சு. நாய் பாருங்க, கூப்பிட்டா வரும் விரட்டினா போகும், கூப்பிட்டா வரும் விரட்டினா போகும். ஒரு நாயிடத்துல இருக்கிற சிவத்தை கொண்டு பெரிய என்ன பெரிய நான் சிவத்தை பட்டு விட்டேன், அற்பமான ஒரு நாயிடத்தில் இருக்கக்கூடிய குணம் தான் என்று சொல்லி தம்மை எவ்வளவு தாழ்மைப்படுத்தி உயர்ந்த பண்பாளராக வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஆச்சரியமான வரலாறு எல்லாம் படிக்கிற போது நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம் இதை நாம் எண்ணி பார்க்கணும். நாம் நம்முடைய நிலையை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் எல்லோரும் நம்மை நல்லவர் என்று புகழ்கிற அளவு, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாலும் கூட நம்மை நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பண்பாளர் அப்படின்னு வாழும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹு தஆலா எனக்கும் தந்துடுவானாக, உங்களுக்கும் தந்துடுவானாக, நம்முடைய மனைவி மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்துடுவானாக. உயர்ந்த குணத்தால் நாம் அணிகலன்களை அணிந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு செல்கிற போது அல்லாஹ்வுடைய அன்புக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக என துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.